முன்னொரு காலத்தில் ஒரு காக்கா ஒன்று இருந்தது. அந்த காக்கா வாழ்க்கையே வெறுத்து போய் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு மரக்கிளையில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தது. அதே மரத்துக்கு அடியில் ஒரு துறவி ஒருத்தர் தியானம் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த கண்ணீர் துளி அவரோட கன்னத்தில் விழுந்தது. கன்னத்தில் விழுந்த உடனே அவர் மேலே திரும்பி பார்த்தார். இப்போ அந்த காக்கா அழுதுகிட்டு இருந்ததை பார்த்துட்டு, காக்கையாரே நீங்கள் ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கு அந்த காக்கா இருந்துக்கிட்டு, துறவியே, மக்கள் யாருக்குமே என்னை பிடிக்கவே இல்லை. என்னைய கண்டாவே விரட்டி அடிக்கிறாங்க. நான் கருப்பாகவும் ரொம்ப அசிங்கமாகவும் இருக்கிறதுனாலே என்னமோ யாருமே என்னை விரும்ப மாட்டேங்கிறாங்க. அதனால எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போகுது. எனக்கு வாழவே பிடிக்கல. வாழ்கிறதுக்கு மரணமே மேல்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக அந்த துறவிகிட்ட சொல்லிகிட்டு இருந்தது. அதுக்கு அந்த துறவி இருந்துக்கிட்டு, நீ ஏன் இவ்வளோ வருத்தப்படுற? நீ என்னவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற? என்கிட்ட ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை வச்சு நான் உன்னைய மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கு அந்த காக்கா இருந்துக்கிட்டு, நான் அன்னப்பறவை மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதுதான் ரொம்ப அழகாக மக்கள் எல்லாருமே விரும்புகிறாங்க. அதனால் நீங்கள் மந்திரத்தை வச்சு என்னைய அன்னப்பறவை மாதிரி மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னுச்சு. உடனே இந்த துறவி இருந்துக்கிட்டு, நான் உன்னை அன்னப்பறவை மாதிரியே மாற்றிடுறேன். அதுக்கு முன்னாடி அன்னப்பறவைகிட்ட போய் நீ எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வா. நான் இதே இடத்துல இருக்கேன். நான் உன்னை அன்னமாக மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இந்த துறவி. இந்த காக்காவும் நம்ம அன்னப்பறவை மாதிரி மாற போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்தில் வேகமாக பறந்து ஒரு ஏரியில் நீந்திகிட்டு இருந்த பறவைகிட்ட போயிட்டு, அன்னமே, மக்கள் எல்லாருமே உன்னைய விரும்புகிறாங்க. நீ தான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க அப்படின்னு நினைக்கிறேன். நீ எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு இந்த காக்கா. அதுக்கு அந்த அன்னப்பறவை இருந்துக்கிட்டு, நண்பரே, நான் மகிழ்ச்சியாக இல்லை. உலகத்தில் எவ்வளவோ நிறங்கள் இருக்குது. ஆனால் இந்த வெண்மை மட்டும்தான் என்னோடய நிறமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, மற்ற பறவைகள் எல்லாமே உயரத்தில் பறக்குது சுதந்திரமாக. என்னால் ஒரு அளவுக்கு மேலே பறக்க முடியாது. நான் இதே இடத்துல தான் நீந்திக்கிட்டு இருக்கணும். அதனால நான் சந்தோஷமாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு கிளி தான் ரொம்ப வண்ணமயமாகவும் இருக்குது. அதனால அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு அந்த அன்னப்பறவை. இந்த அன்னப்பறவை இந்த மாதிரி சொன்னது அந்த காக்காவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. இப்போ நேராக அந்த கிளிகிட்ட போயிடுவோம், அங்கே போய் நம்ம விசாரிச்சுட்டு வருவோம்னு சொல்லி நேராக கிளிக்கிட்ட போச்சு. கிளிக்கிட்ட போயிட்டு, கிளியாரே, நீங்கள் தான் இருக்கிறதுலே ரொம்ப வண்ணமயமாக இருக்கீங்க. மக்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குது. அதனால் நீங்கள் தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு. இப்போ அதுக்கு அந்த கிளி இருந்துக்கிட்டு, நண்பரே, நான் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இல்லை. நான் என்ன தான் வண்ணமயமாக இருந்தாலும் என்னை ஒரு கூண்டில் போட்டு அடைச்சிட்றாங்க. அதை நினச்சாலே எனக்கு ரொம்ப பயம். அதனால் நான் அந்தளவுக்கு மகிழ்ச்சியாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு மயில் தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுவும் ரொம்ப வண்ணமயமாக இருக்குது. மக்கள் எல்லாருமே ரொம்ப விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிச்சு அந்த கிளி. இதை கேட்டால் காக்கா இருந்துக்கிட்டு மயிலை தேடி பறக்க ஆரம்பிச்சது. எங்கெங்கேயோ பறந்து போய் ஒரு மிருக காட்சி சாலையில் ஒரு மயிலை பார்த்தது. அந்த மயிலை பார்க்குறதுக்கு எக்கச்சக்க மக்கள் கூடியிருந்தாங்க. அப்பா, பரவாயில்ல, மயில் தான் அப்போ இருக்கிறதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மக்கள் போகிற வரைக்கும் அப்படியே காத்திருந்து அந்த மயில்கிட்ட போயிட்டு, நீங்கள் தான் ரொம்ப இருக்கிறதுலே மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் எல்லாருமே உங்களைய நீண்ட நேரம் நின்று பார்த்துட்டு போகிறாங்க. அதனால நீங்கள் தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு. இப்போ அதுக்கு அந்த மயில் இருந்துக்கிட்டு, நண்பரே, நான் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இல்லை. என்ன தான் மக்கள் என்னை காத்திருந்து பார்த்தாலும் நான் மிருக காட்சி சாலைக்குள்ளே தான் இருக்கேன். என்னால் அதை தாண்டி போக முடியாது. அது மட்டும் இல்லை, அலங்காரம் பொருட்கள் செய்கிறதுக்காக என்னோடய அழகான இறகை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது எனக்கு ரொம்ப வலியை கொடுக்கும். அதுவே எனக்கு ரொம்ப பயம். அதனால் எனக்கு தெரிஞ்சு
நீங்கள் தான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு கூண்டில் அடைக்க முடியாத ஒரே பறவை அப்படின்னா நீங்கள் தான். அது மட்டும் இல்லை, மக்கள் எல்லாருமே வந்துட்டு உங்களை வந்து முன்னோர்களாக நினைக்கிறாங்க. அதனால வந்து நீங்கள் தான் வந்து இருக்கிறதுலே மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக சுதந்திரமாக இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த மயில். இதை கேட்ட அந்த காக்காவுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. நேராக மறுபடியும் அந்த துறவிகிட்ட பறந்து போய், துறவியே, நான் வந்துட்டு யாரை மாதிரியும் இருக்க விரும்பலை, நான் நானாகவே இருந்துக்கிறேன். நான் தான் வந்துட்டு மற்றவங்கள வந்துட்டு பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துருக்கிறேன். மற்ற எல்லாருமே வந்துட்டு நான் தான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்துட்டு நான் யாரை மாதிரியும் இருக்க விரும்பலை, நான் நானாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த காக்கா. உடனே அந்த துருவி இருந்துக்கிட்டு, காக்கையாரே, இன்பமும் துன்பமும் நிறைந்தது தான் வாழ்க்கை. எல்லாரோட வாழ்க்கையிலையும் வந்துட்டு இன்பங்களும் இருக்குது, துன்பங்களும் இருக்குது. அதனால் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்க வந்துட்டு பழகிக்கணும். அடுத்தவங்க வந்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்மளை நாமே வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் அதை பண்ணாமல் நம்ம வந்து இருக்கிறத வச்சு நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அந்த துறவி. இப்போ இந்த காக்காவும் வந்து ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து பறந்து போச்சு. இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மையை விட ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, நம்மளை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் வந்துட்டு நம்ம மற்றவங்கள ஒப்பிட்டு பார்த்து நம்மளை நாமே வந்து கஷ்டப்படுத்திக்கக்கூடாது. அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமே வந்து ஏமாற்றிக்கிறோம். அதனால் நம்ம யாரு கூடயும் வந்துட்டு ஒப்பிட்டு பார்த்து நம்மளை நாமே கஷ்டப்படுத்திக்காமல், இன்பங்களோ துன்பங்களோ எது இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம சந்தோஷமாக இருக்க வந்து நம்ம கற்றுக்கணும். இதுதான் வந்து இந்த கதை வந்து நமக்கு உணர்த்துது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் வந்து முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.